திருச்செந்தூர் அருகே மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் அமைக்கப்பட இருக்கும் மதுபான கூடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பகுதியில் தனியார் மதுபான கூடங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆறுமுகநேரியில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, பாஜக, விசிக, தவேக, நாதக உட்பட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு அரசு மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 13 வயது சிறுமி ஒருவர் தனது தந்தை மது பழக்கத்திற்கு அடிமையாகி மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வருவதாக உருக்கமுடன் பேசியது அங்கிருந்தவர்களை கண்கலங்க செய்தது. ஆறுமுகநேரிலே 8 ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடையோ மதுபான கடைகளோ மதுக்கூடமோ கிடையாது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெரும் போராட்டத்தை போராடி இங்கே மதுக்கடை கூடாது என கோரி தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையிலே மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எப்படியாவது இங்கே 5 கடைகளை திறப்பதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சியை தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனே கைவிட வேண்டும். ஏனெனில் நாங்கள் தொடர்ந்து 40 நாட்களாக தொடர்ந்து அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அனைத்து சர்வ கட்சியினரும் பொதுநல அமைப்பினர்களும் சர்வ மதத்தினரும் கேட்டு கொண்டு தொடர்ந்து மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைய தினம் வரை 42 நாள் ஆயிற்று. இன்றைய தினம் வரை மாவட்ட நிர்வாகத்திலிருந்தோ தமிழக அரசிலிருந்தோ நாங்கள் ஆறுமுகநேரியிலே மதுக்கடை திறக்க மாட்டோம் என்று இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய், அதையும் குடித்து அழிச்சிருவாங்க. எங்கள் அம்மா கேட்டால் எங்கள் அம்மாவை அடிப்பாங்க. வீட்டில் சோறு பானையை உடைப்பாங்க, டிவியை உடைப்பாங்க. எங்கள் அப்பாவோட டார்ச்சல் தாங்க முடியாமல் எங்கள் அம்மா போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துட்டாங்க. எங்கள் அப்பாவை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் 3 மாதம் கழித்து எங்கள் அப்பா திரும்பி வெளிவரும்போது நல்ல ஒரு மனிதனாக வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் வர்றதுனால எனக்கு நம்பிக்கையே போயிட்டு ஒயின் ஷாப் வேண்டாம், எங்கள் ஊருக்கு ஒயின் ஷாப் வர்றதுக்கு அனுமதி தர வேண்டாம்.